தமிழ்நாட்டு வாக்காளர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான அவசரமான எச்சரிக்கை. உங்க பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி தடுக்கிறது, நீங்க என்ன செய்யணும்னு உடனடியா பார்க்கலாம் வாங்க. கேட்கறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. சில வாக்காளர்களோட பெயர்கள் வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட இருக்கு. உங்க பெயர் அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையா, அது பாதுகாப்பா இருக்கான்னு எப்படி சில நிமிஷத்திலேயே செக் பண்றதுன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். சமீபத்துல சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு பணி நடந்துச்சு இல்லையா, அதோட ஒரு பகுதியா தேர்தல் ஆணையம் சிலருக்கு அதிகாரப்பூர்வமா நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த நோட்டீஸ் வந்திருக்கா? அத ஆன்லைன்ல எப்படி பார்க்கறது? ஒருவேளை வந்திருந்தா அடுத்து என்ன பண்றது? வாங்க தெளிவா பார்க்கலாம். முதல்ல எதுக்காக இந்த நோட்டீஸ் அனுப்புறாங்க, இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இதுக்கு ஒரு தெளிவான காரணம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை, அதாவது எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கியிருப்பாங்க. வாக்காளர் தகவல்களை அப்டேட் பண்றதுக்காக நாடு முழுக்க நடந்த ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இந்த சிறப்பு தீவிர திருத்தம். பிரச்சனை இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது சிலர் அவங்க குடும்ப உறுப்பினர்களோட விவரங்களை முழுசா கொடுக்காம இருந்திருக்கலாம். போலி வாக்காளர்களை நீக்கிறதுக்கும் குடும்ப உறவுகளை உறுதிப்படுத்துறதுக்கும் இந்த விவரங்கள் ரொம்ப முக்கியம். இப்படி முழுமையா தகவல் இல்லாதது தான் இந்த நோட்டீஸ்க்கான முக்கிய காரணம். ஆனா கவலைப்படாதீங்க, இது சரி பண்ணக்கூடிய ஒரு சின்ன டேட்டா பிரச்சனை தான். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கான்னு டென்ஷன் ஆகாம வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல எப்படி சிம்பிளா செக் பண்றது, அதுக்கான வழிமுறைகளை இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பாருங்க, இந்த 5 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாதே போதும், உங்க நிலைமை என்னன்னு நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஒவ்வொன்னா விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்திய தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போகணும். voters.eci.gov.in. இந்த அட்ரஸை சரியா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சரியான பாதுகாப்பான வெப்சைட். வெப்சைட் உள்ள போனதும் உங்க மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்கனவே அக்கவுண்ட் இல்லைன்னா சைன் அப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு புது அக்கவுண்ட்டை உருவாக்கிக்கோங்க. இது ரொம்ப அவசியமான ஸ்டெப். நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஹோம் பேஜ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல சப்மிட் டாக்குமெண்ட் அகைன்ஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூட், அதாவது வழங்கப்பட்ட அறிவிப்புக்கு எதிராக ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் ஒரு லிங்க் இருக்கும். அதை தேடி கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க வாக்காளர் அடையாள அட்டை எண், அதாவது இபிக் நம்பரை அங்க டைப் பண்ணணும். அப்புறம் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை சரியா என்டர் பண்ணிட்டு சர்ச் பட்டனை அழுத்துங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல நோ நோட்டீஸ் ஹாஸ் பீன் ஜெனரேட்டட் ஃபார் யுவர் எபிக் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா சூப்பர், நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க பேர் சேஃபா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தா அதுக்கான எல்லா டீடைல்ஸும் ஸ்க்ரீன்ல காட்டும். அது மட்டும் இல்ல, தேவையான டாக்குமெண்ட்ஸை அங்கேயே ஆன்லைன் மூலியமாவே அப்லோட் பண்றதுக்கும் வசதி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். சரி, இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்றோம்? ஒருவேளை நோட்டீஸ் வந்தோ நீங்க அதை கவனிக்காம விட்டுட்டா என்ன நடக்கும்? அதோட விளைவுகள் கொஞ்சம் சீரியஸா இருக்கும். பாருங்க, ரொம்ப சிம்பிள். நீங்க உடனே ஆக்ஷன் எடுத்தா உங்க ஓட்டுரிமை சேஃப். ஆனா இந்த நோட்டீஸை கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா வர்ற பிப்ரவரி மாசம் வெளியாக போற ஃபைனல் வோட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து உங்க பேர் நீக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டிசம்பர் 18, 2026. இது வெறும் ஒரு தேதி இல்ல, இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. நோட்டீஸ் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கும் வேற ஏதாவது திருத்தங்கள் பண்றதுக்கும் இதுதான் கடைசி நாள். இதுக்கப்புறம் டைம் கிடைக்காது. இந்த டைம்லைன் நமக்கு இருக்கிற அவசரத்தை உணர்த்துது பாருங்க. நீங்க இப்பவே செக் பண்ணி அந்த கடைசி தேதிக்குள்ள டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணாதான் பிப்ரவரி 2027 வர ஃபைனல் லிஸ்ட்ல உங்க பெயர் கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு நாளும் தாமதப்படுத்தினா அது ரிஸ்க் தான். அதனால கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க. இந்த விளக்கத்தை பார்த்து முடிச்ச உடனேயே செயல்படுறது தான் புத்திசாலித்தனம். இது உங்க ஜனநாயக கடமையை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான படி. ஆக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயம்தான். 1, செக் பண்ணுங்க. 2, தேவைப்பட்டா உடனே செயல்படுங்க. 3, உங்க ஓட்டுரிமையை பாதுகாத்துக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஓட்டுரிமைங்கிறது உங்க சக்தி, அது உங்க கையில தான் இருக்கு. அதை இழந்துடாதீங்க. இந்த முக்கியமான வேலையை நீங்க செஞ்சிட்டீங்களா? இல்லனா யோசிக்காம இப்பவே போய் செக் பண்ணுங்க.